அ, கபிலன் கபிலன் ஆளே மாமா, காணோம். கபிலன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் எனக்கு மட்டும்தான் தெரிவாரு. என் மனசுல எப்பவுமே கபிலன் இருக்கிறதுனால தனியா இருக்கிற உணர்வே எனக்கு வரல மாமா. நல்ல பொண்ணுமா நீ. நான் கூட நம்ம வீட்டுக்கு கபிலன் வந்திருக்காரோன்னு நினைச்சேன். இவ்வளவு அன்பா இருக்க பொண்ணை விட்டுட்டு எப்படிதான் கபிலன் அங்க இருக்காரோ? கல் நெஞ்சக்காரரா இருப்பார் போல இருக்கு. மாமா, அவர் எதுவும் சொல்லாதீங்க. அவர் ஒண்ணு கோவப்பட்டு போல, என் மேல இருக்கிற அக்கறையில தான் அவர் கிளம்பி போனாரு. அவர் தான் அங்க இருக்காரே தவிர அவர் மனசு முழுக்க என்கிட்ட தான் இருக்கு. சரி புனிதா, அவர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வேணா நாளைக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் அப்படியே குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துடுவா. ஓ, அதெல்லாம் கூட நீங்க செய்வீங்களா? ஆனா அவரை எப்படி தூக்கிட்டு வருவீங்க? அவர் எப்படியும் ஒரு 70 கிலோ இருப்பாரு. என்ன ஜோக்கா? இந்த நேரத்துல இது ரொம்ப அவசியம் பாரு. ஆனா ஒண்ணு புனிதா, உன்னால மட்டும்தான் இப்படி இருக்க முடியும். ஒரு பக்கம் அப்பாவுக்கு உடம்பு முடியல, இன்னொரு பக்கம் தம்பிங்க சொத்து சொத்துன்னு பிச்சு புடுங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ உன் வீட்டுக்காரர் வேற கோச்சிட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப பாரு, நீ இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. பின்ன என்ன மாமா, வேற என்ன மாமா பண்ண சொல்றீங்க? நம்மள சுத்தி நடக்கிறதெல்லாம் யோசிச்சா நம்ம தலையில இடி இறங்குற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒண்ணு சரி செய்யலாம்னு நினைக்கும் போது புதுசா இன்னொரு பிரச்சனை வந்துருது. நாம இதுல வேற என்ன செய்ய முடியும்? இந்த குடும்பத்து மேல ஆபத்து வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி புனிதா, நீ இதை தனியா பண்ணாத, நாங்களா இருக்கோம். நான் இருக்கேன். உனக்கும் உன் குழந்தைக்கும் என்னைக்கும் காவல் நான் தான். கபிலன் கிட்ட உங்களை திரும்பி பத்திரமா